தனது கணவர் ஜீவனாம்சம் தராததால் அவரது வீட்டு முன்பு பிரபல நடன இயக்குநரின் மருமகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பிரபல நடன இயக்குநர் சிவசங்கரின் மகன் விஜய் கிருஷ்ணா அவர்கள் கடந்த 2003ஆம் ஆண்டு ஜோதி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஜோதி தனது கணவர் வீட்டு முன்பு 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஒப்புக்கொண்டபடி தனது கணவர் ஜீவனாசம் தராததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாக ஜோதி குற்றம் சாட்டியுள்ளார். நான் வாழ்றதுக்கு வழி இல்லை. எனக்கு தனியா மதுரை வாயில்ல ஒரு வாடகை வீட்டுல வச்சிருந்தாங்க. அங்க மாசம் 25,000 கொடுக்கறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அதை இனி வரைக்கும் சரியா கொடுக்கல. எங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் சரியா கொடுக்கல. கேட்டா இன்ஸ்பெக்டர் இந்த எழுதி கொடுத்த இன்ஸ்பெக்டர் முன்னாடிதான் இதை எழுதி கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்டா இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு எந்த உதவி செய்யல. நான் இன்ஸ்பெக்டரை மணி எக்ஸ்டார்ஷனுக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லி என்னை வெளியில அனுப்பிச்சாங்க. அவங்க மேல ஏற்கனவே FIR ஃபைல் ஆயிருக்கு. அதுக்கு நடவடிக்கை இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா இருக்கிறதுக்கு வீடு இல்லை, மெயின்டெனன்ஸ் இப்போ சாப்பிடுறதுக்கு காசு இல்லை. நான் என்ன அவங்க மறுபடியும் வாடகை வீட்டுல தான் வைக்கிறேன்னு சொல்றாங்க. இது எனக்கு மேட்ரிமோனியல் ஹவுஸ். இங்க எனக்கு நான் இந்த சொத்தை என் பேர்ல எழுதி கொடுங்கன்னு நான் கேட்கல. இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்றேன். ஏன்னா வெளியில இருந்தா மறுபடியும் அவங்க வாடகை கட்ட மாட்டேன்.